Phoenix, get to the LZ now. Roger, observer. On my way. வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் செகண்ட்ஸில் ஒரு ஆம்பிளிஃபையர் போட்டிருந்தோம். அதில் கஸ்டமர் வந்து ரீஒர்க் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ரீஒர்க் பண்ணியாச்சு. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு மேனுவல் 5.1 ஆம்பிளிஃபையர். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோலாஜிக் போர்டு, அதை வந்து நம்ம பேஸ் ஸ்ட்ரிப்பில் தனியாக, அதே மாதிரி சப்வூஃபர் தனியாக நம்ம பிரிக்கலான்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு மெத்தேடு சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தேடு என்ன சொல்லியிருந்தேன்னா, பேஸ் ஸ்ட்ரிப்பில் தனியாக, சப்வூஃபர் தனியாக, தனித்தனியாக போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எனக்கு வந்து கெய்னர் போர்டு இதில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கேபினெட்டில் இடம் வசதி கம்மியாக இருக்கனால நான் வந்து கெய்னர் போர்டு நான் உள்ள 6 சேனல் கெய்னர் போர்டு உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு, இந்த சப்வூஃபர் ஃப்ரீயும் இந்த பேஸ் ஸ்ட்ரிப்பில் நம்ம மேலேயே ஃபிட் பண்ணி இந்த கண்ட்ரோல்லே நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம எக்ஸ்ட்ரா FT003 HDMI RC போர்டை நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த போர்டை வந்து நம்ம இந்த மேனுவல் ஆம்பிளிஃபையரில் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த FT003 பொறுத்தளவுக்கு பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 12 வோல்ட் TC நான் இந்த பக்கனோட்டர் வந்து கொடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த ஆக்ஸ் இன்புட்டை வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சு வழியாக கொடுத்து அந்த சுவிட்சிலேருந்து இதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த சுவிட்சில் நீங்கள் சுவிட்சை எடுத்து விட்டிங்கன்னா இந்த USB போர்டு வேலை செய்யும். அமைக்கி விட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் இந்த இடத்துல ஆக்ஸ் இன்புட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் இதில் ஆக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ளூடூத்தாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மினி டிகோடர் போய் தான் அவுட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக PCMமாக ஃபங்க்ஷன் ஆகி ப்ரோலாஜிக் 2 ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இன்புட்டில் டால்பி டிஜிட்டல் DTS இது போகிற அந்த டிஜிட்டல் இன்புட்டில் வந்துடும். ஆப்டிக்கல் HDMI RC கோஆக்சியல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5.1 ஒரிஜினல் ஆடியோ கிடைக்கும். இப்போ இந்த டிகோடரில் 6 சேனல் அவுட்டை எடுத்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, நேராக கொண்டு வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துட்டேன். இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலோட அவுட் எடுத்து தனித்தனியாக இந்த இண்டிவிஜுவல் கண்ட்ரோலில் தனித்தனியாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சிக்னல் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து நம்ம இந்த பேஸ் ஸ்ட்ரிப்பில் இன்னில் கொடுத்து அவுட்டை எடுத்து டேரெக்டாக இந்த கெய்னர் போர்ட்டில் கொடுத்து அவுட்டை எடுத்து இந்த ஆடியோ போர்ட்டில் கொடுத்துட்டோம். அதே மாதிரி சப்வூஃபர் ஃப்ரீ நான் வந்து இதில் 12% சப்வூஃபர் ஃப்ரீ ஆட் பண்ணியிருக்கேன். மார்டின் ஆடியோஸ் சப்வூஃபர் ஃப்ரீ அதில் வந்து எடுத்து நம்ம இந்த கெய்னர் போர்டு கொடுத்து ஆடியோ போர்டு கொடுத்தாச்சு. இந்த சென்ட்ரு சரவுண்டு இது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக இந்த கெய்னர் போர்டில் கொடுத்து ஆடியோ போர்டு கொடுத்தாச்சு. இதில் ஒன்லி சப்வூஃபருக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் நம்ம போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து செலக்டர் சுவிட்சு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இந்த செலக்டர் சுவிட்சை பொறுத்தவரைக்கும் நான் இதை வந்து நான் இந்த டிகோடரை செலக்டராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சியல் செலக்ட் பண்ணும்ல, பின்னாடி இந்த இடத்துல இந்த பட்டன் செலக்ட் பண்ணும்ல, அந்த ஃபங்க்ஷனை நான் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ண அங்கே லைட்டு மாறும் பாருங்க. இப்போ HDMI RCல இருக்குது. இப்போ இந்த சுவிட்சையை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆக்ஸ் மோடு, இப்போ ஆப்டிக்கலு, இப்போ கோஆக்சியலு, இப்போ HDMI RC. இந்த மாதிரி இன்புட்டு செலக்ட் இந்த சுவிட்சை நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை பொறுத்தளவுக்கு ரைட் சைடு இது ESP வேணான்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து ஆடியோ டெஸ்டிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்னா தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மேனுவல் ஆம்பிளிஃபையரில் டிஜிட்டல் HDMI RC டிகோடரை நம்ம ஜாயின் பண்ண முன்னாடி இதில் எப்படி இருக்குது ஆடியோ ரிசல்ட்டுன்னு இப்போ உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த USB போர்டில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இப்போ ப்ளே ஆகுது. இப்போ இன்புட்டு ஆக்ஸ் மோடில் வச்சுக்கலாம். PCM. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ESP போர்டில் நம்ம ஆடியோ டெஸ்டிங் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து இதில் HDMI RCல இன்புட்டு கொடுத்து அதில் டால்பி டிஜிட்டல் DTSலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நான் ஆல்ரெடி இந்த HDMI RC லைன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஸ்பீக்கர் வயர் எல்லாமே லைன் கொடுத்தாச்சு. இந்த ஸ்பீக்கர் வயரை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, இது சப்வூஃபரு, இந்த வந்து
சென்ட்ரு. இதில் ஒரு பைப்பான் ஒன் டெமோ வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். சென்ட்ரு, லெஃப்ட்டு, ரைட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, சூப்பர். இதில் நம்ம இப்போ டிடிஎஸ் வீடியோவை நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த போர்டில் டிடிஎஸ்ன்னு வருதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணுறேன். அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ காற்றிலே. இப்போ ஒவ்வொரு சவுண்டாக வச்சு காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இப்போ சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இப்போ சென்டர். தோன்றும் அழகாய் இப்போ பேஸ். என்றே நெஞ்சம் கொல்லுதடா. டிஜிட்டல். Let me get you home. டிடிஎஸ். Observer, we're on the move. Wrap out. Be back in 90 seconds. Roger that. Phoenix, get to the LC now. Roger, Observer. On my way.